ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டான் 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 ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, இன்னையோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? கோட்டை பற்றி கூறியிருக்கும் ஸ்னேகா. அயலான் படத்தின் ட்ரைலர். கோட். இந்த படம் எல்லா பேரும் இப்ப பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் டபுள் ஆக்ஷன்ல இருக்காரு. ஒரு யங்கர் வெர்ஷனா இருக்காருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லா பேருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லா பேரும் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா ஸ்னேகா ஒரு அப்டேட் குடுத்திருக்காங்க. ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல ஸ்னேகா பேசும்போது, தளபதி 68 அதாவது கோட்ட பத்தி சொல்லுங்க மேடம்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு, ஸ்னேகா என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் தளபதி கூட பேர் ஆக போறேன். பேர் ஆக போறேன்ற மாரி தான் சொன்னாங்க. மத்தபடி வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. ஓகேவா? சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது 2003 வசீகராக்கு அப்புறம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் இன்னும் அதே சார்மிங்கா, யங்கா அப்படியே தான் இருக்காரு. நானும் கேட்டேன், "எப்படிங்க நீங்க இப்படி மெயின்டெயின் பண்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேன்ற மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கேட்டேன்." அவர் சிரிச்சுக்கிட்டு ஃபன்னா விட்டாருன்ற மாரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லிட்டு, கூட அடிஷனலா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, வாரிசு படத்துல ஃபர்ஸ்ட் அண்ணி கேரக்டர் இருக்கும் தெரியுமா? சங்கீதா கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னேகாவ தான் அப்ரோச் பண்ணாங்களாம். என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த கேரக்டர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நல்ல வேளை அந்த கேரக்டர் பண்ணாததுனால, தளபதி 68 கோட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கிடைச்சிருக்காங்க. சோ அதுக்கு நான் ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அயலான். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆ ஷிஃப்ட் ஆகுமான்ற ஒரு டவுட்லாம் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா படம் ஃபுல் ஃபிளெட்ஜா பொங்கல டார்கெட் பண்ணியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் 5ஆம் தேதி அதாவது ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி படக்குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக் பண்ணாங்க. அப்ப மேக் பண்ணோன இந்த படத்தோட ட்ரெய்லர் புர்ஜ் கலிஃபால பிளான் பண்ணியிருக்காங்க. புர்ஜ் கலிஃபால ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேபி இன்கேஸ் அது உண்மையா இருந்தா என்னத்துக்கு சிவகார்த்திகேயன் துபாய் கிளம்பி இருக்கணும். இன்னும் அவர் துபாய் கிளம்புன மாதிரி எந்தவித விஷயங்களும் தெரியல. பட் ஒரு சில விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. புர்ஜ் கலிஃபா ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி நாளைக்கு, நாளன்னைக்கு அதுக்கான அப்டேட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.